ஓகே. இன்று 3/4/2026 திருவருள் 257 பங்குனி மாதம் 20ஆம் நாளின் ஒரு இனிமையான வெள்ளிப்பொழுது நாங்கள் எஸ்சிடி வேகம் பாகம் 205 சந்திக்கின்றோம். இங்கு நந்தவர்களுக்கு எனது இனிய உற்சாக வணக்கம். வணக்கம் நிதின்யாக்கா. உற்சாக வணக்கம் அபிராமி. நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறேன். நீங்கள்? நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். அப்போ உற்சாகங்கள் வரட்டும். ஹபிஷா நாங்களும் டிஆர் போயிருக்கணும். ஆனா வரவேணும். இன்று வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு கொண்டு வந்தேன். ஏனென்றா விண்வெளி ஆய்வை பற்றி தான் இன்று கதைக்க போகிறோம். இந்த தலைப்பு ஏன் எனக்கு வந்ததுன்னா சில நாட்களுக்கு முன்னதாக ஆர்டிமிஸ் 2 என்ற அந்த திட்டம் விண்வெளி திட்டம் ஆரம்பித்தது. அது வச்சுதான் நான் இந்த தலைப்பு கொண்டு வந்தேன். நான் அந்த குறுக்கெழுத்து செய்யும் போது கொஞ்சம் தகவல்கள் அதுல சேர்க்க முடியாம இருந்தா அதனால நான் இறுதியில சொல்லுவேன். நீங்க எல்லாரும் firstaudio.net திறந்து நீங்க இணையலாம். நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். இறுதியில வந்து 3 கேள்விகள் நம்மள தயாரிச்சுதான். ஆனா அதுல அந்த மற்ற வார்த்தைகளோட சேர்ந்து வரையில அதனால நான் அதை வெளியில எடுத்தேன். ஆனா இறுதியில சொல்றேன். அதனால இன்று 6 கேள்விகள் நம்மள 50 firstaudio.net திறந்தா அதுல வருவதார் பக்கத்தின் ஊடாக வேகம் 205 இருக்கும். அது திறந்தா உள்ளுக்கு வருவீங்க. வழமை போல ஸ்டார்ட் பண்ண முதல் அமைப்புகளுக்குள்ள போய் பிள்ளை சோதனை முறை என்று செக் பண்ணி விடுங்கோ. அப்பதான் உங்களுக்கு பிள்ளைகள் செய்தால் அது காட்டும். இன்னொரு எல்லா கேள்விகளும் வாசிச்சு வருவேன். முதலாவது கேள்வி இடமிருந்து பலம். விண்வெளியில் பயணம் செய்வதற்கு இது அவசியம். இரண்டாவது கேள்வி சூரிய குடும்பத்தின் மையம் எது? மூன்றாவது கேள்வி இது ஆங்கிலத்தில் கொமெட் என்று அழைக்கப்படும். ஜெர்மன் மொழியில் கொமேட் என்று சொல்லப்படும். சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றது மேலிருந்து கீழ் முதலாவது கேள்வி இது தாரகை என்றும் அழைக்கப்படும். இரண்டாவது கேள்வி ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்லும் விண்கலத்தின் பெயர். மற்றது மூன்றாவது கேள்வி எதிர்காலத்தில் மனிதர்கள் குடியேறக்கூடிய கோளாக எந்த கோள் கருதப்படுகிறது? இதான் இன்று 6 கேள்விகள். நீங்க எல்லோரும் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வளமை போல தெரிஞ்ச மாதிரி இணையம் இல்லாம ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இணையம் பாவிக்கிறதுக்கு நேரம் தருவேன். எல்லோருக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்கு. அது அபிராமிக்கு. நன்றி. நாங்களும் ஹபிஷா மேனும் டியோட என்ன?
nachher நீங்க வந்துட்டீங்க. இன்று நாங்க விண்வெளி ஆய்வு பற்றி தான் செய்ய போறோம். Also, நான் உங்களுக்கு குடுத்த Aha, தலைப்பு. also அதிலிருந்து தான் அந்த Ja, ஆனா achievements-லாம் இருந்தது. நான் முதல் அபிராமிக்கு சொன்னான், நான் நம்மள 9 கேள்வியை தயாரிச்சேன். ஆனா கடைசி 3 கேள்விகள் வந்து இதுல சேர்க்க முடியாம இருந்தது. அதனால நான் அதை இறுதியில உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அஹ் ஆனா உங்களுக்கு தெரியும் தானே, வலிமை போல இணையம் இல்லாம ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இணையம் நல்லா ஈஸியா பார்க்கலாம். இருக்குது. Echt? Yeah. ஓகே, அப்போ நாங்க நேரம் முடிஞ்ச பிறகு கதைப்போம் விடைகளை பற்றி. இதுல உங்களுக்கு கூட ஆர்வம் இருக்குதோ அபிராமி, நகுல், அபிஷாக்கு விண்வெளி ஆய்வு? விண்வெளி Nee, doch என்றா nicht. Ich bin doch, ரெண்டு மென கேள்வி தான் விண்வெளி செய்யணும். என்றா Weltall. Ja. Okay. நகுல் என்ன Achso, சொன்னீங்க? nee, நான் ரெண்டு மட்டும் செய்தேன். Ja, ஒரு கொஞ்சம். Nicht komplett, aber கொஞ்சம். Ja, அது எனக்கும் நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது இல்லை. ஆனா இப்ப அந்த கிட்டடியில நடந்தது ஆர்டிமஸ் 2 அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. Ja. அப்படி செய்திகள் வந்தா கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். Also நாலுல ம். அந்த 4ஆம் கேள்வியில அதோட நாலா எனக்கு புரியல, 4வது தாரகை என்றா கேள்வி என்ன? என்ன 4 எனக்கு விளங்கல. நகுல் எனக்கு. 4ஆம் கேள்வி ஓ അതിന്റെ இடത്തിന്റെ பேர் ஒரு நாளா? எஸ், தமிழ்ல நான் எஸ். try பண்றேன் அப்ப. Achso, Abinami, ach egal. Mimi hat aber Köln. Abinami? Ja. Ja. ஓம். Mimi hat aber Köln. Ulangalati. என்னத்த கேட்க போறீங்க? Du wolltest doch அபிஷா keine வந்துட்டாவா? Frage. நான் என்ன சொன்னேன் நான்? அபிஷா வந்துட்டான். ஹலோ. Marianne. ஆஹா, நான் கேட்டேன் தாரகை என்றா என்ன? அதான் கேள்வி. Ja, eben, Anne, எனக்கு அது okay, egal. Ich gebe auf. Ja, இங்க passen. எனக்கு ஒன்றுமே புரியல நீங்க. Alles ist schwierig. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப இணையத்தையும் பாவிக்கலாம் வேணுமெண்டா. இறுதியில கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட எனக்கு போன்ல இப்ப தமிழ் ஸ்கிரீனும் இல்ல. நான் என்ன செய்யணும்? நீங்க செட்டிங்ஸ் போய் மாத்தலாம் தானே. நான் ஒரு கப்பை வச்சுட்டு வரேன், okay? Wie geht das? செட்டிங்ஸ் நீங்க தஸ்தாட்டூர்ல போனா அதுல தமிழ் கீபோர்டும் செய்யலாம். Tastatur இல்லை. மேல சர்ச் பண்ணுங்க. Astaghfirullah. கோள் என்றால் என்ன? கோல்னா பிளானேட். Und was heißt Kudiye? எங்க இருக்குது? Kudiye. குடியேற்றக்கூடிய, நாங்க மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். Okay. இங்க
Alles falsch bei mir. இணையத்தை நீங்க பாவிக்கலாம் இப்ப நீங்க சொல்லலாம். Alles பாவிச்சும் எனக்கு இங்க இல்லை அனுப்பால். ஓகே, ஏதாவது க்ளூ தேவையா ஒரு கேள்விக்கு? Also, ähm, zu, இது ஆங்கிலத்தில் comet என்று அழைக்கப்படும் und இங்கு நான் übersetzen பண்றேக்க எல்லாம் இங்கே also übersetzaல அந்த வார்த்தை இன்னும் ரொம்ப நீளம். ம். Also இங்க வந்து வாவண்ணோட தொடங்கும். வாவண்ணோட தொடங்கும். மற்றது மீன் என்ற சொல் அதில் இருக்கும். மீன் என்று சொல் இருக்கு. Ja, கடைசியில மீன் என்று வரும். Einfach இன்னும் ஒரு வார்த்தை தேவை. ஒரு எழுத்து. Ja. Ich rate einfach. மகள் திரும்ப வந்துட்டாரு. போயிட்டு என்ன? அந்த நிமிடத்துல நாங்க விடையில பற்றி கதைப்போம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நாங்க செய்யலாம். இன்னும் 3 நிமிடம்.
ஓகே, விடையாள பத்தி கதைக்க ஆரம்பிப்போமா? முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? Also, trotzdem. நான் முடிச்சிட்டேன். நானும். Okay. Aber Habisham இருக்கிறாஸ். ஹபிஷா நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிக்காட்டியும் பரவாயில்ல. நாங்க விடையாள பத்தி கதைக்க ஆரம்பிப்போம். என்னென்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நாங்க சேர்ந்து செய்யலாம். முதலாவது கேள்வி யார் செய்ய போறீங்க? நஹுல், அபிராமி, ஹபிஷா? இது முதலாவது கேள்வியா? ஏதாவது ஒன்று. Direkt. அப்புறம் Direkt muss man gehen. இது தாரகை என்றும் அழைக்கப்படும் அது ம். விண்மீன். எஸ். விண்மீன் என்றா? ஹே. ஏன்னா விண்மீன் என்றா தாரகன்னா விண்மீன். விண்மீன் என்றா என்ன? நஹுல் தெரியுமா? Also, நான் அது eben Terry-Partner, also in der, warte. Warte, natürlich, warte. Ist sehr einfach. Also, Karna, genau. Karna dann halt eben Terry-Partner, eine, also eine, wandere, அது விண்மீன் என்றா நட்சத்திரம். genau. Tarahe and da, நட்சத்திரம் என்றா aber nein, விண்மீன். உண்மையில நான் Terry-Partner, aber அதுதான் எனக்கு வெளியில வந்தது. ஓகே. யார் அடுத்த Tarahe Patberg. அடுத்த கேள்விக்கு போவோம். யார் சொல்ல போறீங்க? அபிஷா சொல்லுங்க. விண்வெளியில் பயணம் செய்வதற்கு இது அவசியம். விண்கலம் எஸ். சிறப்பான வார்த்தைகள். விண்கலம் என்றா என்ன? ராக்கெட். Rocket. விண்கலம். அடுத்த கேள்வி Nochmal. சொல்லுங்க. நாங்க அச்சேமிஸ் 2 விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்லும் விண்கலத்தின் பெயர் அது என்ன பெயராகும் என்றால் ஓரியன். ஓரியன். எஸ். அந்த விண்கலத்தின் பேர் ஓரியன். அந்த திட்டத்தின் பேர் அர்டெமிஸ் 2. அது ஒரு முக்கிய டிஃபரன்ஸ் ஆகும். ஓரியன். அடுத்த கேள்வி யாராவது சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லுங்க. சூரிய குடும்பத்து மையம் அது சூரியன். எஸ். அந்த கேள்வியில இருக்குது சூரியன். அடுத்தது அபிராமி. எதிர்காலத்தில் மனிதர்கள் குடியேறக்கூடிய கோளாக எந்த கோள் கருதப்படுகிறது? அது செவ்வாய். செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் ஆங்கிலத்தில் யாருக்கு தெரியும்? மாஸ். எஸ், மார்ஸ். எஸ். கடைசி கேள்வி அபிஷா சொல்லுங்க. இது ஆங்கிலத்தில் கொமெட் என்று அழைக்கப்படும் அது வால்மீன். என்ன சொன்னீங்க? வால்வீனா? வால்மீன். வால்மீன். எஸ். சிறப்பான வாழ்த்துக்கள். வால்மீன் என்று அழைக்கப்படும். நான் ஒரு படம் காட்டலாம். நான் தாரகத்திற்கு என்ன வந்தது? இல்ல, காட்ட வேண்டாம். என்னது நாகு? இது நடிகை என்ன நினைக்கிறேன். எதற்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இதான் இன்றைய விண்வெளி ஆய்வுக்குரிய கேள்விகள். நான் ஆரம்பத்தில் மிக்க நன்றி. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட கேள்வி இருந்தா நான் அது சிரிக்க முடியாம இருந்தது. அதனால இப்ப சொல்றேன். உதாரணமாக செயற்கைக்கோள். யாருக்கு தெரியும் செயற்கைக்கோள் என்றா என்ன? அதான் நானும் முதல் நினைச்சேன். ஆனா இல்ல, செயற்கைக்கோள் வருது. செயற்கைக்கோள் யாருக்கு தெரியுமா? ப்ளூட்டோவோ? நோ. என்னண்டா அது கோள் இருக்குது. அப்ப அது அந்த கோள் சரியான கோள் இல்ல. யா, செயற்கைக்கோள்னா சேட்டலைட் என்று கூறப்படும். என்ன அப்படி வரவன்னா என்னென்ன செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட்ஸும் விண்வெளியில தான் இருக்கும் கோள் மாதிரி. ஆனால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது.
அதனாலதான் அது செயற்கைக்கோள் ஆனா என்ற தான் நான் சொன்னது அர்த்தம். சரியாகும். இந்த செயற்கைக்கோள்கள் அதாவது சேட்டலைட்ஸ் வந்து உதாரணமாக தகவல் தொடர்புக்கு மிகவும் அவசியமானது, அல்லது வானிலை சொல்றதுக்கு வெதர் சொல்றதுக்கு சேட்டலைட்ஸ் மிகவும் அவசியம். அதே மாதிரி எங்களோட கார்ல இருக்கும் ஜிபிஎஸ் அதுக்கு எல்லாம் சேட்டலைட்ஸ் அதாவது செயற்கைக்கோள் வந்து மிகவும் அவசியமானது. அது ஒரு கேள்வியா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக ஹவிஷா சொன்னவா ப்ளூட்டோல என்ன ஒரு அற்புதம்னு சொல்லலாம், யாருக்கு தெரியும்? Also முதல் அது நல்ல பெருசா also அது நம்ம பிளானட்டுக்குள்ள எண்ணியது அவ இப்ப அதை eben zu அது சின்னனாகிட்டு அதனால அது இப்ப இனிமே அந்த கோள்களுக்கு என்னாது. எஸ், அது இப்ப அந்த சூரிய குடும்பத்திற்குள்ள வராது. அதன் தமிழ் பேர் என்ற குறுங்கோள் என்று அழைக்கப்படும். குறுங்கோள் என்றபடியால ப்ளூட்டோ என்பது ஒரு குறுங்கோள் என்றபடியால அது சூரிய குடும்பத்துக்குள்ள அமையாது, ஆனா ஒரு கோள் ஆகும். குறுங்கோள் சிறிய கோள் என்று வரும். அதுக்கு அடுத்தது சந்திராயன் 3 என்ன யாருக்கு ஞாபகம் இருக்குது? Nachhol. நகுல், அதை பற்றி ஏதாவது சொல்ல போறீங்களே? Ja, அது Neil Armstrong போனதா? No, அது அப்போலோ இல்ல. nee, அது மற்றது அது ஒரு கேள்வியா தருது. நீல் ஆம்ஸ்ட்ராங் எந்த விண்கலத்துல போனவர்? அது அப்போலோ 11. எஸ். அதன் ஆனா ராக்கெட் என்ற பேர் அது எனக்கு தெரியும். மாமாக்கு Ach பிடிக்கும். so, அந்த இந்தியாவில இருந்து எஸ். நினைக்கிறேன் ஹபிஷா ஒரு நிகழ்ச்சியில அது கொண்டு வந்தீங்க என்ன? யா நிச்சயம் கொண்டு வந்திருப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க செய்தது. யா நினைக்கிறேன் அதுல ஓடின ஆள் யாரையோ கொண்டு வந்தேன் நான். நானும் அது சந்திராயன் 3 அது ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. அதுலயும் சந்திரனை ஆராயறதுக்கு தானே அது அந்த திட்டம் இருந்தது. ஆனா அதுல ஒரு விண்கலம் மட்டும் இல்ல, ஒரு சின்ன ரோவர், அதாவது அது தமிழ்ல எப்படி அழைக்கப்படும் என்றால் ஒரு நம்மிடம் துறையூர்தி என்று அழைக்கப்படும். ரோவர் என்ன ஒரு சின்ன ரோபோட் மாதிரி. அந்த சந்திராயன் 3 வந்து விண்வெளிக்கு செல்லும் போது இந்த சின்ன ரோபோட்டையும் அனுப்பினவை. ஏன்னா அதன் மூலமாக என்னது தெரியல, நான் காட்டல ஒன்றும். நீங்க காட்ட போறீங்க? நான் படத்தையும் காட்டலாம். ஆனா அந்த சின்ன ரோபோட்டை அனுப்பினவே அந்த ரோபோட் மூலமாக எனக்கு படங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்கலாம். அந்த ஆய்வு செய்யறதுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால அதை அனுப்பினவே அந்த ரோபோட்டின் பேர் வந்து பிரக்யானண்ட் ஒரு பேராகும். நான் ஒரு இங்க தேடி பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். பிரக்யான் இதான். இது வந்து 27 கிலோகிராம் சுமாராக. இதுவும் சந்திரன்ல இருந்து அந்த ஆய்வுகள் செய்யறதுக்கு இது கூட இருந்தது, அந்த விண்கலத்தோட கூட இருந்தது. மற்றது ஆர்டிமிஸ் 2 இப்ப நடக்கிற ஒரு திட்டம், மற்றது அப்போலோ 11 முந்தி நடந்த ஒரு திட்டம். அந்த வித்தியாசம் என்னவென்றால் முந்தி நீல் ஆம்ஸ்ட்ராங் போன விண்கலம் அதான் அப்போலோ 11. அவர் வந்து நிலாவில் நடக்க அவரால் முடிந்தது, ஏனென்றா அந்த விண்கலம் நிலாவில இருந்தது. ஆனால் ஆர்டிமிஸ் 2 வந்து நிலாவை சுத்தி தான் பறக்கும். சோ அவை நிலாவில இருக்க மாட்டினோம், அதுல நடந்த அந்த செய்தி வராது. ஆனா நிலாவை ஒருக்கா சுத்தி வர்ற முதல் விண்வெளி திட்டம் வந்து அந்த ஆர்டிமிஸ் 2 தான். அதனால அது மிகவும் சிறப்பாக நியூஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டது, நீங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ். இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பார்த்துக்கள் தினியாக்கா. மிக்க மிக்க நன்றி. கடைசியில நான் யூசுவலா கொண்டு வந்த 3 கேள்வியெல்லாம் பார்த்துனாங்க. என்று நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் கூட அறிஞ்சிருப்பீங்க என்ற நான் நிறைய அறிஞ்சினான். குறிப்பாக அந்த ஆர்டிமிஸ் 2 புதிய திட்டத்தை பற்றி, மற்றது முந்தி நடந்த திட்டங்கள் இப்ப நடக்கிற திட்டங்கள் வேறுபாடுகளும் அறியக்கூடியதாக இருந்தது. இதான் இந்தியா நிகழ்ச்சி. அது கேள்விகள் இருக்குதா உங்களுக்கு? ஏன் இந்த நேரம் இந்த தலைப்பு? ஏனென்றால் ஆர்டிமிஸ் 2 வந்து இப்ப நடக்கிற ஒரு திட்டமாகும், அதனால நான் அது வெற்றிகரமாக நடந்திருக்கா இதுவரைக்கும்? இப்போதைக்கு அது வெற்றிகரம் தான். ஏனென்றா அவை
விண்வெளிக்கு செல்ல முடிந்தது ஒரு தடங்களும் இல்லாம. So yeah, ஆனா அது ஒரு 10 நாள் மிஷன் என்றும் நான் வாசிச்சேன் நான். So அது 10 நாட்களுக்குள்ள சுத்தி வரணும்னா yeah. அவ எப்படி அது அவன் அப்ப எங்க லேண்ட் பண்ண பாரு அது அட்லாண்டிக்கா பசிபிக் ஓஷனா அது தெரியல. ஆ. ஆனா குதிக்க வேணும் விண்வெளியில இருந்தா. பாராஷூட்லயா Yeah. எவ்வளவு தூரத்துல இருந்தா Yeah, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஆனா ராக்கெட் வந்து எப்படி திருப்பி இதுக்கு கொண்டு வருது? அப்ப நாங்களே ஃபிளைட்ல போய் வரலாம் தானே. ஆனா இதுவும் என்ன இது சொல்லுங்க. இப்ப கூட auch AI மூலமாகவும் இப்ப சுவமா இருக்கும் அது அந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறாங்க. புதிய டெக்னாலஜி வந்து எல்லாம் இலகுவாக்கும். இதுக்கு ஸ்பான்சர் எக்ஸ்பேஸா ஆர்டிமிஸ் 2க்கா இதுக்குள்ள இலன் மாஸ்க்கு சம்பந்தம் இருக்கா? அது தெரியல. நான் தேடி பார்க்கிறேன். நினைக்கிறேன் நாசால தான் இது ஓடுது வந்து. இது நாசாட ப்ராஜெக்ட் என்ன இது? ஓகே ரைட் ஓகே சிறப்பு. எனக்கு இடையில கேட்க முடியல. நான் US நிறைவில் government. கேட்டேன். நிறைவில் தான் கேட்டேன் நான். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் மகிழ்வு தானா? ஓகே ரைட். என்ன அபிராமி செய்வோம். ஓகே மகிழ்ச்சி. அப்ப வாழ்த்துக்கள். இந்த ஞாயிறு இருப்பீங்களா எல்லாரும் வீட்டுல? நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேலை. உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல வேலையா? ஈஸ்டர் அதான் இந்த வீக்கெண்ட் நல்ல கூடவா இருக்க போகுது. ஏன்னா ஈஸ்டர்ல எங்களுக்கு நல்ல கணக்கு ஆக்கு. அதுதான் பிரச்சனை. என்னத்துக்கு இன்னைக்கு வந்து ரேடியோல எல்பிசி என்ற ரேடியோல ஒரு இங்க பிரிட்டிஷ் மினிஸ்டர் ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணிக்கல. அவ சொன்னவா எனிவே ஹாப்பி ஈஸ்டர் ஃப்ரைடே ஃபார் எவ்ரிஒன் கண்டிட்டு தான் குட் மார்னிங் சொன்னவா. பிறகு பார்த்தா வேற இடத்துல லிசனர்ஸும் வந்து வேற ப்ரோக்ராம் நான் வந்து எங்கடைய யாரில் கேட்டேன். இன்னைக்கு ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி பிக் ஃப்ரைடேன்னு சொல்றது சரியான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்ல அது சேட் டேன்னு சொல்லி ஹாப்பி சொல்லக்கூடாது. ஆனா ஏன் அதை அவங்க சொல்றாங்கன்னா இது ரிலீஜியஸ் இல்ல, அவங்க இது ஹாலிடேயா பாக்குறாங்க. இல்ல இது வந்து ஹாலிடே ரிலிஜியஸ் காரணமே அது மறந்து விட்டுட்டு அது ஒரு முயலோட கையளவுல என்ற ஆக்கள் தான் இன்னும் அந்த ரிலிஜியஸ் மீனிங்கோட கொண்டாடுறாங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவன் நல்ல நல்ல ரிலிஜியஸ் தான், கிறிஸ்டியன் தான். அவோட நேற்று நான் கதைச்சேன் நான். அப்ப அவ எனக்கு விளங்கப்படுத்தினவா இந்த பிக் ஃப்ரைடே மற்றது ஈஸ்டர் எல்லாம் ஏன் எப்படி இருக்க வேண்டும், நாங்க அவை எப்படி கொண்டாடுறேன்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா உண்மையில இன்றைக்கு ஃபாஸ்டிங் விரதம் எல்லாம் இருப்பாங்க. அவன் விரதம் முழு 30 நாளும் விரதம் இருந்தான். இன்றைக்குத்தானே அவர் கொல்லப்பட்டு கல்லறைக்குள்ள அடைக்கப்படுறார் இன்றைய நாள். நாளை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த கல்லறை திறந்து வெளியே வர்றார். அந்த கதையா இருக்கும். அந்த ஈஸ்டர் சண்டேயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களோட கடைக்கு நிறைய கஸ்டமர் செலிப்ரேஷனுக்கு வர போறாங்க. அப்படி பிஸியா இருக்க போறீங்க. சரி, அப்ப அபிராமி அபிஷா நாகுல் எல்லாம் வீட்டோட தானா இந்த வீக்கெண்ட்? போயில. ஆனா இங்க லண்டன் இங்கிலாந்துல ஒரு புயல் வீச போகுது நாளைக்கு. எல்லோ வார்னிங் கொடுத்திருக்குது. ஆனா உங்க என்ன நடக்குது ஜெர்மன்லயும் சுவிஸ்லயும்? வெதர் எப்படி இருக்கு? அப்பா இருந்தா ஆனா அடுத்த கிழமை எல்லாம் நல்ல வெயில். எனி ஸ்ப்ரிங் மிடிலுக்கு போக போறோமா? சாட்டர்டே சண்டே அது நாளைக்கு நாளன்னைக்கு மழை என்ன போட்டிருக்கு. ரைட் ஓகே சரி, அப்ப என்ஜாய் பண்ணுங்க. இந்த சண்டே தவிர்த்து கொள்வோம். முடியுமெண்டா யோகாக்கு நெஞ்சிட்டு அதுக்கு உள்ள விட பெறலாம்டா வாங்குவோம். சரி, அப்ப குயிக்கா வந்துட்டு குயிக்கா போகலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் அங்கால சந்திப்போம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். வணக்கம். நான் நிதியை நான் ஓ பண்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.